கூட்டணியை பேசவே அமித்ஷாவை சந்தித்ததாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. தங்களது கொள்கை எப்போதும் நிலையாக இருக்கும் என்று பேட்டி. அதேபோல சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கெட்டிருக்கிறது. சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. அதோடு போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம். அரசியல் ரீதியாக 2 தலைவர்கள் மட்டத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையால என்ன நடத்தப்பட்டது? அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டுவிட்டது அப்படின்றத நாம ஏற்றுக்கலாமா? நீங்க பத்திரிகைகள் தான் போட்டுட்டு இருக்கீங்க, அப்படி எந்த இதுவும் கிடையாது. அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு கூட்டணியை இறுதி செய்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். திமுகவை வீழ்த்துவது மட்டுமே அதிமுகவின் ஒரே இலக்கு என்றும் கருத்து. (2026) எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும். சட்டப்பேரவை நிகழ்வுக்கு பின்னர் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே காதல் விவகாரத்தில் 17 வயது சிறுமி மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்த சம்பவத்தால் பரபரப்பு. தீவிர சிகிச்சை பெற்று வரும் சிறுமி அளித்த வாக்குமூலத்தின் பேரில் 2 இளைஞர்கள் கைது. மத்திய பாஜக அரசை கண்டித்து 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ரூபாய் 4034 கோடியை வழங்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு. நகராட்சிகளை ஒன்றாக இணைத்து புதுச்சேரி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களுக்கு ரூபாய் 10,000 ரூபாய் 18,000 ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று உறுதி. மக்களவையில் தனக்கு பேச வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஜனநாயக விரோத முறையில் மக்களவை நடத்தப்படுவதாக சாடம். தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு செயல்படுவதாக திருச்சி எம்பி சிவா நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டு. பேரிடர் நிவாரண நிதி, வளர்ச்சி திட்டங்களுக்கான அனுமதி உள்ளிட்டவற்றை மத்திய அரசு வழங்கவில்லை என காட்டம். பீகாரில் ரயில் நிலையத்தில் வைத்து இளம்பெண் மற்றும் அவரது தந்தையை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட இளைஞர். 3 ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ள நிலையில் காதல் விவகாரம் தொடர்பாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று கணிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.